ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு ஸ்லோகம் 6-7 திரும்ப சொல்லுங்க. ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரா அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுதர்த்தம் மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மய்யா வேஷித சேதசாம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பெறலாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரதாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். பொருளுரை. ஜட இருப்பிலிருந்து வெகு விரைவில் பகவானாலேயே விடுவிக்கப்படும் பக்தர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று இங்கே உறுதியாக கூறப்பட்டுள்ளது. தூய பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் இறைவன் மிகப்பெரியவர் என்பதையும் ஜீவாத்மா அவருக்கு கீழ்ப்படிந்தவன் என்பதையும் உணரும் நிலைக்கு வருகின்றான். ஜீவாத்மாவின் கடமை இறைவனுக்கு தொண்டாற்றுவதாகும். இல்லாவிடில் அவன் மாயைக்கு தொண்டாற்ற வேண்டி வரும். முன்னரே கூறப்பட்டது போல பரமபுருஷரை பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எனவே பக்தியில் ஒருவன் முழுமையாக ஈடுபட வேண்டும். கிருஷ்ணரை அடைவதற்கு ஒருவன் தனது மனதை அவரின் மீது முற்றிலும் நிலைநிறுத்த வேண்டும். கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்பட வேண்டும். எல்லா விதமான செயலில் அவன் ஈடுபட்டுள்ளான் என்பது முக்கியம். எவ்விதமான செயலில் ஈடுபட்டுள்ளான் என்பது முக்கியமல்ல. ஆனால் அச்செயல் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும். இதுவே பக்தி தொண்டின் தரம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை திருப்தியுறச் செய்வதை தவிர வேறு எந்த பலனையும் பக்தன் அடைய விரும்புவதில்லை. அவனது வாழ்வின் குறிக்கோள் கிருஷ்ணரை மகிழ்விப்பதே. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் செய்தது போல கிருஷ்ணரது திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய பக்தனால் முடியும். இந்த வழிமுறை மிகவும் சுலபமானதாகும். ஒருவன் தனது கடமையில் ஈடுபட்டிருக்கும் அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் கீர்த்தனத்தில் ஈடுபடலாம். இத்தகைய திவ்யமான கீர்த்தனம் பக்தனை பரமபுருஷ பகவானிடம் கவர்ந்திருக்கின்றது. இதோட நிறுத்திக்கலாம். அப்புறம் மீதி பொருளுரை அப்புறம் படிக்கலாம். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धर्मी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்க பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு 6 மற்றும் 7வது ஸ்லோகத்தை இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். யாருக்காவது தெரியுமா என்ன கேள்வின்னு? ஞாபகம் இருக்கா?
உருவத்தை வழிபடும் பக்தனா அல்லது அருவத்தை வழிபடுவோனா? எஸ், கரெக்ட். அப்புறம் அடுத்தது கிருஷ்ணர் என்ன சொல்றார் 2வது ஸ்லோகத்துல? கண்டிப்பா உருவத்தை வழிபடக்கூடிய பக்தன் தான் சிறந்தவன் அப்படிங்கறத சொல்றார். அப்புறம் 3வது ஸ்லோகத்துல 3, 4, 5 இந்த 3 ஸ்லோகத்திலையுமே உருவத்தை வழிபடுபவர்களை தவிர, அதாவது அருவத்தை வழிபடுபவர்கள் குறிப்பா மிக கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல? கிளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேகாவப்தி அவாப்பியத்தை. இதுல 2 வார்த்தை பயன்படுத்துறாரு, ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த கருத்தை சொல்லும் போது. கிளேஷா, துக்கா. கிளேஷா அப்படின்னா கடினம்னு சில பிரபார வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்துல மொழிபெயர்க்கிறார். துக்கம் அது நம்ம மொழிபெயர்ப்பே தேவையில்லை, அந்த வார்த்தை நமக்கும் தமிழ்ல இருக்கிற வார்த்தை தான். சோ இந்த அருவ பாதை, பகவான் ரூபமற்றவர், அருவமானவர், ஒளிமயமானவர், பிரம்மம் தான் இறுதி இலக்கு, இப்படியாக நினைத்து அருவ பிரம்மனை வழிபடக்கூடியவர்களுக்கு என்ன நிலை அப்படின்றத, அவர்கள் எப்படிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க கிருஷ்ணர் மிக தெளிவா சொல்றார். கிளேஷா ரொம்ப கடினமானது, துக்கம் ரொம்ப துன்பமயமானது. அதுல பிரபாதர் நமக்கு விளக்குறார், இந்த அருவ பாதையில நம்ம அவங்களுடைய இலக்கை அடைவாங்கன்றதுக்கான உத்தரவாதமும் கிடையாது. சோ அதனால இப்போ அடுத்தது மறுபடியும் பகவான் என்ன விளக்குறார், 2வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி, இப்ப இந்த பக்தி தான் மிக உயர்ந்தது. ஏன்னா இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பே பக்தி தொண்டு. அதனால இந்த அத்தியாயத்துல திரும்பவும் இந்த பக்தியினுடைய மேன்மையை விவரிக்கிறார். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லயும் அது நிறைய, குறிப்பா பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய பக்தர்களுடைய மேன்மையான குணங்கள் எல்லாம் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்க இருக்கார் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல. அதனால இப்ப இந்த 6 மற்றும் 7வது ஸ்லோகத்துல இந்த பக்தி அப்படின்றது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும். பக்தின்னா சும்மா பெரும் உதட்டளவில் நானும் பக்தன் தாங்க, நானும் பக்தி பண்றேங்க, நானும் ஆன்மீகத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம இங்க தெளிவா வரையறுக்கிறாரு. பக்தின்னா இப்படிப்பட்ட பக்தி, உயர்ந்த பக்தி, கலப்படமில்லாத பிறளாத அனன்ய பக்தி, இப்படி பல விதங்கள்ல அத விவரிக்கிறார். தங்களது எல்லா செயல்களையும் தனக்காக துறந்து, சந்நியாசியா இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சந்நியாசம் நம்ம சொல்றோம் இல்லையா, சன்னியாசின்னா யார சொல்றோம்? எல்லாத்தையும் துறந்தவர்கள், துறவிகளை சன்னியாசின்னு சொல்றோம். சோ அதுதான் சந்நியாசன்ற அந்த வார்த்தை. எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து, பிறளாமல் என் மீது பக்தி செலுத்தி. பிறளாமல் அப்படின்னா பக்தியில ஈடுபடக்கூடியவர்களுக்கு வேற எந்த விஷயத்திலையும் நாட்டம் இருக்காது. அது எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயமா கூட இருக்கலாம். இந்த உலகத்துல மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய பதவி அடையணும், அல்லது ஒரு சிலர் மிக சிறந்த சமூக சேவகனாக தெரியணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆளாளுக்கு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் மிக உயர்ந்த விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தனுக்கு வேற எதிலையும் நாட்டம் கிடையாது. பெறலாத மனதுடன் என் மீது பக்தி செலுத்தி, எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு, எப்போதும் என் மீது தியானம் செய்து, கிருஷ்ணர் இதை கீதையில சொல்றாரு இல்லையா, மன்மனா பகவத் பக்தோ, மன்மனா எப்போதும் என்னுடைய நினைவிலே என்றார். சோ பக்தன் என் மீது தியானம் செய்கிறான்ங்கிறார். தங்களது மனங்களை எண்ணில் நிறுத்தி, எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரதாவின் மகனே, அவர்களை
பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சாக்ஷாத் பகவானே நானே என்னுடைய பக்தனை இந்த மாதிரி பெறலாத நிலைத்த மனதோடு எப்போதும் என்னுடைய நினைவிலே இருக்கக்கூடிய பக்தனை நானே அவனுடைய பிறப்பு இறப்பு இந்த சம்சார சாகரம்னா கடல் இல்லையா? சோ இந்த சம்சார சாகரன்ற இந்த பெரிய கடல்ல இருந்து நம்மள விடுவிக்கிறாங்க. இந்த பொருளுரையில பின்னாடி வரும்போது விவரிக்கிறார். அதை வந்து ஒரு பெரிய சமுத்திரத்துல நம்ம மாட்டிக்கிறோம், நடுவுல நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா, என்னதான் நம்ம வந்து பெரிய திறமசாலியா இருக்கலாம், நீச்சல்ல ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்களா இருந்தா கூட ஒரு சமுத்திரத்தை கடந்து வந்து கரைக்கு வர்றதுன்றது வந்து எளிதான காரியம் அல்ல. ஏன்னா சமுத்திரத்துல வந்து பெரிய பெரிய அலைகள் இருக்கும். சமுத்திரத்துல நீராடினவங்களுக்கு தெரியும். சில இடங்கள்ல சமுத்திரம் வந்து அவ்வளவு அதிகம் அலைகள் இருக்காது. இப்ப நீங்க பூரியெல்லாம் போனீங்கன்னா அங்க கடல்ல வந்து சில சமயங்கள்ல வந்து ரெட் அலர்ட் வச்சிருவாங்க, சிகப்பு எச்சரிக்கை விட்டுருவாங்க. முன்னாடியே வந்து போர்டு வச்சிருவாங்க, யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க குளிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த சமயங்கள்ல சில சமயங்கள்ல அலைகள் வந்து ரொம்ப உயர்ந்த பெரிய பெரிய அலைகள் வரும். கரையிலே அப்படின்னும் போது இன்னும் உள்ள இன்னும் பெரிய பெரிய அலைகள் இருக்கும். இந்த கடல் அலைகள், பெரிய பெரிய திமிங்கலங்கள், சுறா மீன்கள் எல்லாம் இருக்கும். இது மாதிரி பல இன்னல்களை கடந்து வரணும். அங்க ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் நேரம் கிடையாது. நீங்க நீந்தினா கூட எவ்வளவு நேரம் நீந்த முடியும்? அது மாதிரி ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனா அப்படி கடல்ல தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மேல இருந்து ஒருத்தர் வந்து யாராவது ஹெலிகாப்டர் மாதிரி வந்து அப்படி ஒரு கயிறை போட்டு இதை பிடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி தூக்குனா எவ்வளவு பெரிய ஒரு நிவாரணம். அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இல்லையா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு? அந்த மாதிரி நம்ம இஸ்கான்ல வந்து ஒரு அழகான ஒரு படம் இருக்கு, பக்தர்கள் வரைஞ்சிருக்காங்க இந்த 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 பொருளுரையை அடிப்படையாக கொண்டு. இந்த மாதிரி கடல்ல தவிச்சிட்டு ஒரு பக்தன் இருக்கிற மாதிரி மேல கருடன்ல இருந்து பகவான் வந்து அப்படி கையை கொடுத்து அப்படி தூக்குற மாதிரி ஒரு படம் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு போட்டோ, அது நீங்க பார்த்துருக்கலாம். முதல்ல எல்லாம் வந்து இந்த தண்ணீரிய விஞ்ஞான புத்தகத்துல அந்த கவர் போட்டோ அதுவா தான் இருந்தது. இப்போ மாத்திட்டாங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி பகவான் வந்து என்ன பண்றார், தானே இங்க சொல்றார் இல்லையா, மிருத்யு சம்சார சாகரா, அவனை வந்து நானே இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ பக்தி அவ்வளவு மேன்மையான ஒரு விஷயம். பகவானே அதை செய்யறங்கிறார். இது பகவானுக்கு வந்து அளவற்ற சக்திகள் இருக்கு. ராட்ச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை அப்படின்னு சொல்லுது வேதம். உபநிஷத் சொல்றது அவருக்கு செய்யறதுக்கு நத்தஸ்ய காரியம் கரணம் வித்தியத்தை, அவர் இதை செய்யணும்ன்ற அவசியமே எதுவுமே கிடையாது. அவருக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு, நம்ம செஞ்சாகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கும். இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா பகவானுக்கு அப்படி எதுவுமே கிடையாது, செஞ்சாகணும்ன்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர் பலவிதமான செயல்களில் ஈடுபடுறார், நம்ம பார்க்கிறோம். இதே பகவத்கீதையில பார்த்தனுக்கு சாரதியாக வந்து தேர் ஓட்டுறார். இன்னைக்கு நம்ம நாட்டு பிரதமரோ அல்லது ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோ வந்து டிரைவர் வேலை பார்க்கறதுன்னா நம்ம கற்பனையில கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? யாராவது செய்வாங்களா? அத இந்த தேர் ஓட்டுறதுன்றது அந்த மாதிரி ஒரு டிரைவர் வேலை தான். அது ஒன்றும் ரொம்ப ஏன்னா உயர்ந்த மதிக்கத்தக்க ஒரு சிறந்த ஒரு தொழில் கிடையாது, ஒரு நிலை கிடையாது. ஆனா இவங்க வந்து அதிகபட்சமா ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பதவியில் இருக்க முடியும். இவங்களே வந்து ஒரு டிரைவர் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லும் போது
இப்போ பகவான் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கார். இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு மேல தேவலோகங்கள் இருக்கு. தேவலோகத்துக்கு மேல எத்தனையோ இன்னும் உயர்ந்த லோகங்கள் இருக்கு. பிரம்ம லோகம் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் மேல இந்த பௌதிக பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் ஒருத்தருக்கு தேரோட்டியா வரணும் அப்படின்றது அவசியமே இல்லை. நீங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல படிச்சீங்கன்னா ஆத்மராம அப்படின்னு ஒரு வார்த்தை விவரிக்கப்படுது பகவானை பற்றி சொல்லும் போது. அப்படின்னா சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர், தன்னிறைவோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு இன்னொருத்தவங்களுடைய உதவியோ இன்னொருத்தவங்களுடைய தயவோ எதுவுமே அவசியம் கிடையாது அவர் சந்தோஷம் அடைகிறதுக்கு. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் சந்தோஷம் அடையணும்னா குறைஞ்சபட்சம் இன்னொரு நபர் நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றோம்னா கூட தனியா உட்காந்து சாப்பிட்டோம்னா நமக்கு அதுல திருப்தி இருக்காது. அது யாராவது கூட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப பார்ட்டி எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஏன் அதை பண்றாங்க? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அதை பகிர்ந்து அது அப்பதான் அதுல ஒரு இன்பம் இருக்கு. நம்ம பகிர்ந்துக்கும் போது குடும்பம்னு ஏன் நம்ம உருவாக்கி ஒரு செட்டப் வச்சு நம்ம இது பண்றோம்? ஏன்னா தனியா இருந்து நம்ம அனுபவிக்கிறதுல ஒரு இன்பமும் இருக்காது. அப்படி இன்பம்ன்றது இருக்க முடியாது. நம்ம இப்ப அன்பு காட்டணும் அப்படின்னா கூட அந்த அன்புக்கு குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு அன்பு காட்ட அந்த அன்பை பெற்றுக்கொள்றதுக்கும் திருப்பி அன்பு செலுத்துறதுக்கும் இன்னொரு நபர் தேவைப்படுறது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவானுக்கு அது கூட அவசியம் கிடையாது. ஆனாலும் பகவான் எல்லாத்தையும் சேரார். அவர் எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுறார். எல்லா விதமான செயல்களில் பல விதமான செயல்களில் ஈடுபடுறார். எல்லாம் எதுக்காக? குறிப்பா தன்னுடைய பக்தனுக்காக, பக்தனுடைய சந்தோஷத்துக்காக அவர் எந்த நிலைக்கு வேணா இறங்கி வர்றதுக்கு தயாரா இருக்கார். சுதாமா பிராமணர் குச்சேலர் துவாரகைக்கு வராரு கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக. உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார்? அவர் அன்போடு வரவேற்று தன்னுடைய ஆசனத்தில் அவர் அமர வச்சு அவருடைய பாதங்களுக்கு அபிஷேகம் பண்றார். அவருக்கு பாதத்தை கழுவி விடுறார், சேவை பண்றார். பகவானுக்கு இது அவசியமே கிடையாது செய்யணும்ன்றது. ஆனா பகவான் இந்த மாதிரி நம்மளால எது நினைச்சு கூட பார்க்க முடியாதோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறார். எதுக்காக அவர் அதை செய்யணும்? ஏன்னா பக்தன் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அன்புனால அவர் மயங்குறார். அந்த அன்புனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய நிலையை பற்றி அவர் பொருட்படுத்திக்கிறதே கிடையாது. யார் என்ன சொல்லுவாங்க? நம்ம எல்லாம் நம்ம நிலையை விட்டு இறங்கி ஒரு படி கீழே வரணும்னா உடனே யாராவது போட்டோ எடுத்து எல்லாம் சோசியல் மீடியால போட்டுருவாங்களோ, நம்மளை பத்தி இப்படி விமர்சனம் பண்ணுவாங்களோ, அப்படி விமர்சனம் பண்ணுவாங்களோ, இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு மந்திரியோ அல்லது ஒரு பிரதமரோ ஒரு டிரைவர் வேலை பாக்குறாங்கன்னா அது இம்மிடியட்டா அது பெரிய வைரல் ஆயிடும் இல்லையா? இன்னைக்கு நிலையில அவங்க செய்யணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு அந்த சமூக சூழல் அவங்கள செய்ய விடாது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் வந்துடும். ஆனா பகவான் விஷயத்துல அப்படி கிடையாது. பகவான் அதை பத்தி பொருட்படுத்திக்கிறதே கிடையாது. தன்னுடைய எப்படி ஒரு பக்தன் இங்க விளக்கப்பட்டிருக்கிற மாதிரி பக்தனை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய சந்தோஷம் அது மட்டும்தான் அவனுடைய இலக்கு, வேற எதுவும் கிடையாது. அவன் இன்னும் மோட்சம் பெறணும்ன்றது கூட அவன் விரும்புறது கிடையாது. பின்னாடி பொருளுரையில பிரபாகர் அது இன்னும் விளக்குறார். நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பொருளுரை படிச்சிடலாம். இவ்வாறு ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனை ஜடவாழ்வின் கடலில் இருந்து தாமதமின்றி தாமே விடுவிப்பதாக முழுமுதற் கடவுள் இங்கே உறுதி அளிக்கிறார். யோக பயிற்சியில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் யோக வழிமுறையின் மூலம் தமது ஆத்மாவை தாங்கள் விரும்பும் எந்த கிரகத்திற்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றவர்களோ இதர வழிமுறைகளை அணுகுகின்றனர். ஆனால் பக்தனை பொறுத்தவரையில்
இறைவன் தாமாக வந்து அவனை ஏற்றுக்கொள்கின்றார் என்பது இங்கே மிகவும் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆன்மீக வெளிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள மிகுந்த அனுபவசாலியாக வேண்டும் என்று எண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் பக்தனுக்கு இல்லை. வராக புராணத்தில் பின்வரும் ஸ்லோகம் காணப்படுகின்றது. நயாமி பரமம் ஸ்தானம் அர்ச்சித் அதி கதிம் வினா கருடஸ்கந்தம் ஆரோக்கிய எதேச்சம் அனிவாரி. இப்பதத்தின் பொருள் என்னவெனில், ஒரு பக்தன் தனது ஆத்மாவை ஆன்மீக லோகங்களுக்கு மாற்றிக்கொள்ள அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பக்தனுக்கான பொறுப்பினை முழுமுதற் கடவுள் தானே ஏற்றுக்கொள்கிறார். நானே விடுவிப்பவனாக ஆகிறேன் என்று அவர் இங்கே தெளிவாக கூறுகிறார். தனது பெற்றோரால் முழுமையாக கவனிக்கப்படும் குழந்தையின் நிலை பாதுகாப்பானதாகும். அதுபோல ஒரு பக்தன் தன்னை பிற கிரகங்களுக்கு மாற்றிக்கொள்ள யோக பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பெருங்கருணையுடன் கருட வாகனத்தில் விரைந்து வரும் முழுமுதற் கடவுள் பக்தனை ஜட வாழ்வில் இருந்து உடனடியாக விடுதலை செய்கின்றார். கடலில் விழுந்த மனிதன் மிக கடுமையாக முயற்சி செய்தாலும் சரி, நீந்துவதில் மிக திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் யாரேனும் அங்கு வந்து அவனை நீரில் இருந்து தூக்கினால் அவன் எளிதில் காப்பாற்றப்படுவான். அதுபோலவே பகவான் தனது பக்தனை ஜடவாழ்வில் இருந்து உயர்த்துகிறார். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் சுலபமான வழிமுறையை எளிமையாக கடைபிடித்து தன்னை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு புத்திசாலி மனிதனும் இதர வழிமுறைகளை விட்டுவிட்டு பக்தி தொண்டினை எப்போதும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாராயணத்தில் இது பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது. யாவை சாதனா சம்பந்தி புருஷார்த்த சதுஷ்டயை தயா வினாத்த தாப்னோதி நரோ நாராயணாஸ்ரயா. இப்பதத்தின் பொருள், ஒருவன் பலநோக்கு செயல்களின் பல்வேறு முறைகளிலோ மன கற்பனையின் மூலம் அறிவை விருத்தி செய்வதிலோ ஈடுபடக்கூடாது. பல்வேறு யோக முறைகள், மன கற்பனை சடங்குகள், யாகங்கள், தானங்கள் மற்றும் இதர வழிமுறைகளால் அடையப்படும் அனைத்து நன்மைகளையும் முழுமுதற் கடவுளிடம் பக்தி செலுத்துபவன் தானாக அடைய முடியும். இதுவே பக்தி தொண்டின் விசேஷமான வரப்பிரசாதமாகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற கிருஷ்ணரின் திருநாமத்தினை எளிமையாக உச்சரிப்பதன் மூலம் பகவானின் பக்தன் நலமாகவும் மகிழ்வுடனும் பரம இலக்கை அணுக முடியும். ஆனால் வேறு எந்த அறநெறிகளாலும் அத்தகைய இலக்கினை அணுகுதல் இயலாததாகும். பகவத்கீதையின் முடிவு 18ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷா. ஒருவன் தன்னுணர்விற்கான இதர வழிமுறைகள் எல்லாவற்றையும் துறந்து கிருஷ்ண உணர்வில் எளிமையாக பக்தி தொண்டாற்ற வேண்டும். இது வாழ்வின் உன்னத பக்குவத்தை அடைய உதவும். அவன் தனது கடந்த கால வாழ்வின் பாவ செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவனுக்கான முழு பொறுப்பையும் பகவானே ஏற்றுக்கொள்கிறார். எனவே ஆன்மீக தன்னுணர்வில் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும் வீணான முயற்சிகளில் ஒருவன் ஈடுபடக்கூடாது. சர்வ வல்லமை பொருந்திய முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒவ்வொருவரும் தஞ்சமடைய வேண்டும். இதுவே வாழ்வின் உன்னதமான பக்குவ நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. இந்த பொருளுரையில நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். பிரபுபாதர் திரும்ப 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 பல இடங்கள்ல பகவானே அவரே நேரடியாக பக்தனை காப்பாற்றுகிறார் அப்படின்ற கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துற. குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 இடத்துல சொல்றார் இந்த ஒரு பொருளுரையில. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற வழிமுறைகள் இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நீங்க பெரிய பெரிய யாகங்கள் செய்து அல்லது தானங்கள் செய்து அல்லது யோக பயிற்சியில ஈடுபட்டு நிறைய புண்ணியம் சேர்த்து இந்த மாதிரி பல விதமான மற்ற வழிமுறைகள்ல ஈடுபட்டு நீங்க உங்களுடைய இலக்கை அடையணும் அப்படின்னா அது எல்லாமே அது உங்களுடைய பலத்தை கொண்டு உங்களுடைய முயற்சியை கொண்டதாக இருக்கும். அதனாலதான் அது ரொம்ப கடினமானதுங்கிறது. ரொம்ப கஷ்டம்.
அத இலக்கை அடைய முடியுமான்றதுக்கு உத்தரவாதமும் கிடையாது. இப்போ ஒரு யோகி யோக பயிற்சியில ஈடுபடுறார் அப்படின்னா எளிதான விஷயமே கிடையாது. 6வது அத்தியாயத்துல பார்த்தோம். அதுக்கான இடம் எப்படி இருக்கணும், எப்படி ஆசனம் அமைக்கணும், எப்படி அமரணும், எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்றத கேட்டோம்னா இன்னைக்கு காலகட்டத்துல அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நிராகரிச்ச விஷயம். அர்ஜுனன் நிராகரிக்கிறான்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அர்ஜுனன் மற்றவர்களை போல கிடையாது. அர்ஜுனுடைய மனசும் புலன்களும் முழு கட்டுப்பாட்டுல இருந்தது. அர்ஜுனன் துரோணாச்சாரியர்கிட்ட வில்வித்தை கத்துக்கும் போது ஒரு முறை துரோணாச்சாரியர் எல்லாருடைய திறமையும் சோதிக்கிறார். பாண்டவர்கள், துரியோதனன் உட்பட, கர்ணன் உட்பட எல்லாருமே அங்க இருக்காங்க. எல்லாருக்கும் அவர் தான் போர்க்கலையை கத்துக் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் பக்கத்துல நிறுத்தி எல்லாரையும், அந்த மரத்துல ஒரு கிளை இருக்கு. அந்த கிளையில ஒரு பறவை மாதிரி ஒரு பொம்மை செய்யப்பட்டு வச்சிருக்கு. அந்த பறவையை பார்க்க சொல்றார். முதல்ல பீமன் வரா. பீமன் உடனே இந்த பறவை தெரியுறதா? தெரியுது. வேற என்ன தெரியுது? அந்த பறவை உட்கார்ந்து இருக்கிற கிளை தெரியுது. அப்புறம் அந்த மரமே தெரியுது. சரி, நீ வில்ல வச்சுட்டு அந்தாண்ட போ அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரா வராங்க. ஒவ்வொருத்தரும் அது மாதிரி சொல்றாங்க. கடைசியில அர்ஜுனன் வரா. உனக்கு அந்த பறவை தெரியுதா? இல்ல. அந்த பறவை உட்கார்ந்து இருக்கிற கிளை இல்ல. இப்ப என்ன தெரியுது? அந்த பறவையோட கண்ணுல இருக்கிற அந்த கருவிழி மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அந்த அளவுக்கு அவனால அவனுடைய கவனத்தை சிதற விடாம ஒருநிலைப்படுத்த முடியுது. அப்படின்னா மனசு அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு. மனசு கட்டுப்பாட்டுல இல்லாதவங்க அந்த பார்வை ஒரு நிலையில இருக்க முடியாது, ஒரு நிலைப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்பாட்டுல இருக்கிற அர்ஜுனன், அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாதிரி இந்த மாதிரி வாகனம் போற இறைச்சல், இந்த ஹார்ன் சத்தம், இந்த இன்டர்நெட்டு, மின்சாரம், இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இல்லாத காலம். உலகம் ரொம்ப அமைதியா இருந்த ஒரு காலகட்டம். மக்கள் இயற்கையை ஒத்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த சமயத்திலேயே இது சாத்தியம் இல்லை. சஞ்சலாஹி மனா கிருஷ்ணா, கிருஷ்ணா மனசு ரொம்ப சஞ்சலப்படுது, என்னால வீசக்கூடிய காற்றை கூட கட்டுப்படுத்திட முடியுங்கிறார். எங்க இப்படி காத்து வீசிட்டு இருக்கு, நம்மளால கட்டுப்படுத்த முடியுதா? எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரபு ஓடி போய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்தாரு. ஏன்னா காத்து அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுது. நம்மளால கட்டுப்படுத்த முடியல. நம்ம தான் பாதுகாப்பா இருந்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி கடினமான விஷயத்த கூட என்னால செஞ்சிட முடியும். ஆனா இந்த யோக பயிற்சி அதை விட கடினமா தெரியுது அப்படிங்கிறான் அர்ஜுனன். அப்போ நம்ம எல்லாம் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இந்த மற்ற பயிற்சிகள் எல்லாம், இப்ப இது யோகாவுக்கு இப்படி மற்றதெல்லாம் சொல்லணும்னா இது மாதிரி ஒன்னொன்னுலயே ஆராய்ந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஏன்னா அது தங்களுடைய சொந்த பலத்தை கொண்டு செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா பக்தியில ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பகவானுடைய உதவி இருக்கு, பகவானுடைய கருணை, அவருடைய பிரதிநிதிகளான ஆச்சாரியர்களுடைய கருணை அவங்க கூடவே இருந்து நமக்கு உதவி பண்றாங்க. ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டே வராங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சந்தேகம் வந்தாலும் உடனே அதை தீர்த்து வைக்கிறாங்க. பிரபுபாதர்ல நமக்கு இவ்வளவு புத்தகங்கள் கொடுத்திருக்காரு, இவ்வளவு உபன்யாசங்கள் கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுட்டே வந்துட்டே இருக்கு. அதனால நமக்கு இந்த பக்தி பாதை பிரபுபாதர் இங்க சொல்ற மாதிரி மிக எளிதானதாகவும் மிக சுலபமானதாகவும் இருக்கு. அதனாலதான் பிரபுபாதர் 2 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை முழு மகாமந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த ஒரே பொருளுரையில. ஏன்னா இதுதான் வழிமுறை, அதை வலியுறுத்துறதுக்காக.
ஒரு விஷயத்த வந்து வேதங்கள்ல வந்து ஒரு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குனாவே முக்கியமான விஷயம். 2 முறை சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அதே 3 முறை சொல்லப்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம் இல்லையா? நீங்க வந்து வீட்டுல பையன்கிட்ட வந்து போய் கடையில அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 2-3 பொருள் சொல்றீங்க. அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஏய் அவன் வெளில போறதுக்கு முன்னாடி இது வாங்கிட்டு வான்னு முன்னாடியே சொல்லியிருப்பீங்க. ஆனா வெளில போறதுக்கு முன்னாடி அதை மட்டும் மறந்துடாத, ஏன்னா அது முக்கியம். இன்னும் முக்கியம்னா போய் வெளியில சைக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை பத்தி சொல்லுவோம் இல்லையா? எது இருக்கோ இல்லையோ அதை மட்டும் மறந்துடாத. அந்த மாதிரி இந்த கலியுகத்தினுடைய யுக தர்மம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுதான் இந்த கலியுகத்துல எவ்வளவு கல்மஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி மிக எளிதான முறையில, மிக சுலபமான முறையில நம்மள இந்த பக்தி தொண்டில் ஈடுபட வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அதனாலதான் வேதத்துல ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கத்திரண்யதா. இல்ல பாருங்க, ஹரேர் நாம ஹரேர் நாம 3 முறை ஒரே வார்த்தை ரிப்பீட்டடா சொல்லப்படுது. நாஸ்தேவ நாஸ்தேவ நாஸ்தேவ, திரும்ப திரும்ப வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அப்போ இதை விட முக்கியமானது வேற எதுவும் கிடையாது. அதனாலதான் பிரபுபாதர் இங்க வந்து 2 முறை முழு மகாமந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், வெறுமனே ஹரே கிருஷ்ணா மந்திரம்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஆனா இங்க முழு மகாமந்திரத்தையும் கொடுத்திருப்பாரு. அப்படின்னா அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த பக்தி தொண்டு மற்ற எந்த வழிமுறையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இப்ப நீங்க தானம் செய்யறதுனால, ஒரு யாகம் செய்யறதுனால, தவம் புரியறதுனால, அல்லது வேற ஏதாவது புண்ணிய செயல்கள் ஈடுபடுறதுனால என்ன அதிகபட்சமான பலனை நீங்க அடைய முடியுமோ அது எல்லாத்துக்கும் மேல இந்த பக்தியில நீங்க அடைஞ்சிட முடியும். இப்ப தவம் பண்றதோ, தானம் பண்றதோ, அல்லது யாகம் பண்றதோ, தியானம் பண்றதோ, அல்லது வேற எந்த வழிமுறை நீங்க செஞ்சாலும் பக்தியை விட சுலபமானது எதுவுமே கிடையாது. பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பக்தி. வேற எந்த வழிமுறையும் பக்தி அளவுக்கு சுலபமானது கிடையாது. பக்தி அளவுக்கு பெரிய தகுதி எதிர்பார்க்காம, முன் தகுதி இல்லாத பயிற்சி செய்யறதுக்கான பயிற்சி வேற எதுலயும் கிடையாது. இப்ப நீங்க தவம் பண்ணணும் அப்படின்னா நீங்க பாட்டுக்கு சும்மா போய் இமயமலையில உட்காந்துட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் இங்கிருந்து போனோம் அப்படின்னா நம்ம எல்லாம் குழுல அப்படியே உறைஞ்சு போயிடும், அவ்வளவுதான். இல்ல -7, 8, 10, 15, 20 வரைக்கும் போயிட்டு இருக்கும் குளிர். போன வருஷம் பத்ரிநாத், கேதார்நாத்ல போயிட்டு வந்தோம். அதுவும் வந்து சீசன்ல உச்சத்துல, அதான் அங்க குளிர் ரொம்ப குறைவா இருக்கிற சமயம். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மைனஸ்ல தான் இருக்கு. அது வந்து ஒரு 4 மாதம் 5 மாசத்துக்கு, அதிகபட்சம் 6 மாசத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அங்க யாருமே போகவே முடியாது. எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வந்துடுவாங்க. யாரும் அங்க இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த யோகிகள் எல்லாம் போயிட்டு அப்படியே இருப்பாங்க அங்கேயே. எப்படி அது முடியும் நம்மளாலாம்? யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இங்க சிட்டிக்குள்ள வீட்டுல இருந்து சும்மா வாரத்துல ஒரு நாள் வந்து சத்சங்கத்துல கலந்துட்டு போறதுக்கு நமக்கு வந்து பெரிய என்ன மலையை முறிக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டமா நினைக்கிறோம். அதுவே வந்து வார வாரம் வர்றதுன்னா பெரும்பாடா இருக்கு. நம்ம வந்து ஒரு சேவை இங்க சிட்டியில போய் மக்களை
ஜென்மாஷ்டமிக்கு வாங்கன்னு அழைக்கிறதோ அல்லது கொஞ்சம் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்கறதோ வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க அந்த மாதிரி தவம் பண்ணணும், அல்லது யோகா பயிற்சி பண்ணணும், அல்லது நிறைய தானம் பண்ணி புண்ணியத்தை சேர்க்கணும், பெரிய பெரிய யாகங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் எல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, நம்ம எல்லாம் நெருங்க கூட முடியாது. ஆனா இந்த பக்திக்கு நீங்க என்ன பின்னணியில இருந்து வரீங்க? ஒன்னும் அதை பத்தி பொருட்டே கிடையாது. அது நீங்க இப்ப பாருங்க, பிரபுபாதர் அமெரிக்காவில போய் இந்த கிருஷ்ண பக்திய தொடங்குறாரு பிரச்சாரத்தை. அங்க இருந்தவங்க யாரு? ஹிப்பிகள். ஹிப்பிகள் அப்படின்னா இந்த வேத கலாச்சாரத்தோட கொஞ்சம் கூட சம்மதமே இல்லாதவங்க. கிருஷ்ணா, பகவத்கீதா, தர்மம், என்ன ஆன்மீகம், எந்த ஐடியாவுமே இல்லாத இருக்கிறவங்க, இத பத்தி எதுவுமே தெரியாதவர்கள். சைனா மொழியில வந்து கடவுள்ன்ற வார்த்தையே கிடையாதுன்றாங்க. ஆனா இன்னைக்கு சைன மொழியில ஸ்ரீமத் பாகவதம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வாங்கி படிச்சு பக்தர்களா மாறிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. எப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வரக்கூடிய மக்களையும் இந்த பக்தி மிக எளிமையான வழிமுறைன்றதுனாலையும் மிக சுலபமான வழிமுறைன்றதுனாலையும் மிக ஈஸியா ரொம்ப சுலபமா இதை பயிற்சி செய்ய முடியும். இதுக்காக நீங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்கணும், இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும், இவ்வளவு அறிவாளியா இருக்கணும், உங்களுக்கு இத்தனை மொழிகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த தகுதியும் கிடையாது. இருக்கா? நீங்க உயர்குல பிறப்புல இருக்கணும், பிராமணனா இருக்கணும், கிடையவே கிடையாது. நீங்க யாரா வேணா இருக்கலாம். யாராவது கேட்கிறோமோ, நீங்க வரும்போதே நீங்க என்ன ஜாதிங்க, நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க, எவ்வளவு உங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கு, யாராவது கேட்கிறோமா? இல்ல, அவசியமே கிடையாது. அப்போ இதை விட ஒரு எளிமையான மிக சுலபமான வழிமுறை வேற எதுவுமே கிடையாது. ஆனா மற்ற எல்லா வழிமுறையில கிடைக்கக்கூடிய எல்லா பலனையும் ஒன்று சேர்த்தா கூட இந்த பக்தியினால கிடைக்கக்கூடிய பலனோட நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா இந்த பக்தியில கிடைக்கக்கூடிய பலன் அதை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்ததாக இருக்கு. ஏன்னா சாட்சாத் பகவானே இங்க சொல்றார், மிருத்யு சம்சார சாகரா, இந்த பிறப்பு இறப்பு என்னும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து நானே அவங்களை விடுவிக்கிறேங்கிறார். இப்போ வேற ஏதாவது வந்து பண்றாங்க, என்னுடைய சக்தியை வச்சு பண்றேன், நான் அதை வச்சு பண்றேன், இப்படி பண்றேன்னு கூட மேபி பகவான் சொல்லலாம், பட் அது நடக்காம போயிடுமோ அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா பகவான் சொல்ற நானே அதை செய்யறேங்கிறார். ஏன் சாத்தியம் இருக்காது சொல்லுங்க? பகவான் சொல்றாருன்னா அதுல நம்ம சந்தேகப்படக்கூடாது. அர்ஜுனாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு நல்ல வேத கலாச்சாரத்தை சிறந்த முறையில பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பிராமணர். பிராமணர் அப்படின்னா வேத காலத்துல எல்லாம் வந்து வாலண்டரியாவே தானாகவே வறுமையில வாழ்வாங்க. அவங்க வந்து செல்வத்தை சேர்த்து வச்சு ஆடம்பரமா வாழணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க எதுவும் நிலையில்லாதது. இந்த வாழ்க்கை வந்து பொருள் சேர்த்து வச்சு இங்க இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான இடம் இது கிடையாது. அதுக்கான வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை கிடையாது. இந்த மனித வாழ்க்கையில நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு பகவான் கொடுக்கல. நம்ம இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனுடைய திருவடியை சென்று அடையணும், பரம பதத்தை அடையணும்ன்றதுதான் நம்முடைய நோக்கம்ன்றதை தெரிஞ்சவங்க தான் பிராமணன். பிரம்ம ஜானாதி இத்தி பிராமணா, பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் தான் பிராமணர்கள். ஸோ அதனால இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து செல்வத்தை சேர்க்கறதுல விருப்பம் இருக்காது. அதனால ரொம்ப எளிமையா அவங்களுடைய அன்னைக்கு தேவை என்னவோ அதை மட்டும்தான் அப்படியே தானம். ஒரு பெரிய ராஜா கிட்ட போனா கூட அவர் வந்து கூடையா அள்ளி கொடுத்தா கூட, நிறைய செல்வத்தை கொடுத்தா கூட என்ன பண்ணுவார், தனக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மீதிய உடனே தானம் கொடுத்துருவார், மற்றவங்களுக்கு கொடுத்துருவார். அவர் தான் பிராமணர். ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பிராமணர் பகவத்கீதைக்கு
விளக்கம் கொடுத்துட்டு வர்றார், வியாக்கானம் எழுதுறார். அப்போ பகவத்கீதையில அனன்ய சிந்தையந்தோமா மேஜனா பரிபாசத்தை என்று ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது அதுல ஒரு வரி பார்க்கிறார். பகவான் சொல்றார், என்னுடைய பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை பாதுகாக்கிறேன், நானே செய்யறேன் அப்படிங்கிறார். இங்க எப்படி பகவான் சொல்றாரோ அதே மாதிரி நானே அதை செய்யறேன் அப்படிங்கிறார். உடனே அர்ஜுனாச்சாரியருக்கு ஒரு டவுட். ஏன்னா பகவான் பராசர சக்தி விவிதைவ சூரியத்தின்னு முன்னாடி நம்ம கேட்ட மாதிரி அவருக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கு. அவர் என்ன நினைச்சாலும் அவருடைய சக்திகள் மூலமா எல்லாத்தையும் செய்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் பகவானே இதை செய்யணும்? இப்ப தன்னுடைய பக்தனுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை பூர்த்தி பண்றதுக்கு அவரே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நானேன்ற அவர் சொல்ற அந்த வார்த்தையை அடிச்சிடுறாரு. அதை பேனாவில மேல கோடை போட்டுட்டு அதை மாத்தி எழுதணும்னு நினைக்கிறார். ஸோ அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. அப்புறம் இடையில நேரம் ஆயிடுது. அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு மதியம் நேரம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அவர் மதியம் சாப்பாடு எடுத்துக்கணும், பிரசாதம் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கான நேரமான உடனே குளிக்கிறதுக்கு போறாரு. அவர் குளிக்க போனதுக்கு அப்புறம் ஆத்துல குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி போன உடனே அவர் திருப்பி வர்றாரு. சாரி, அவர் திருப்பி வரல. அதாவது அவர் போன உடனே அங்க 2 சிறுவர்கள் வராங்க. அவங்க 2 பேரும் பெரிய பெரிய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கொண்டு வந்ததுல எல்லாம் அரிசி, பருப்பு, என்னென்ன சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. நிறைய தேவைக்கு அதிகமாவே இருக்கு. கொண்டு அவங்க கொடுக்குறாங்க. இந்த அம்மா அந்த பிராமணருடைய மனைவி விசாரிக்கிறாங்க, யார் நீங்க, என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி உங்க கணவரை நாங்க வழியில சந்திச்சோம், அவர் தான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. எங்களால இவ்வளவு தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னோம். இருந்தாலும் எங்களை அடிச்சு எங்களை கஷ்டப்படுத்தி தூக்கிட்டு போக சொல்லியிருக்காரு. பாருங்க, அவரை அடிச்சது முதுகுல எல்லாம் வலி இருக்கு, தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. உடனே இந்த அம்மா, என்னடா இது இப்படி பண்ணிருக்கிறாரு இவரு, இப்படி பண்ண மாட்டாரு இவரு அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தத்தோட, சரி எனிவே கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, சரி இன்னைக்கு நிறைய பொருள் வந்திருக்கு, நம்ம எப்பவும் ரொம்ப ரொம்ப எளிமையா தான் சமைப்போம், இன்னைக்கு இவ்வளவு பொருள் இருக்கு, கொஞ்சம் நல்ல ஒரு விருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படபடன்னு ஒரு பெரிய விருந்து தயார் பண்றாங்க. இவர் ஆத்துல குளிக்க போனவர் திருப்பி வரார். பார்த்தா இங்க பெரிய விருந்தே இருக்கு. பார்த்தா இவருக்கு ஆச்சரியம், என்ன திடீர்னு இப்படி பெரிய விருந்தெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க என்ன நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க தானே எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன எது நடந்தது விசாரிக்க கேட்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அந்த சிறுவர்கள் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒருத்தர் கருப்பா இருந்தார், ஒரு பையன் வெள்ளையா இருந்தான், 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க நீங்க வேற அடிச்சிருக்கீங்க, அவங்க முதுகுல எல்லாம் தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அவரை பிடிச்சி திட்ட. அப்புறம் இவரை யோசிக்கிறாரு. அவங்க இந்த அம்மா சொன்ன அந்த அடையாளங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்தது சாட்சாத் கிருஷ்ணரும் பலராமரும் அப்படின்றது அவருக்கு புரிய வருது. சோ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்க பகவான் சொல்றார், மிருத்யு சம்சார் சாகராத், இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நானே அவங்களை விடுவிக்கிறேன்னு அவர் சொல்லும் போது அது அவரால் செய்ய முடியாது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. தேஷாம் அகம், அகம் நானே அப்படிங்கிறார், மிக தெளிவா சொல்றார். தேஷாம் அகம் சமதார்த்தம் மிருத்யு சம்சார சாகராத். சோ அப்படி ஒரு உத்தரவாதமான ஒரு விஷயம் இங்க இருக்கும்போது இந்த பக்தி பயிற்சியில, அப்போ இத வேண்டான்னு ஒதுக்குறதுக்கு ஒருத்தன் பைத்தியமா இருந்தால் ஒழிய இதை ஒதுக்க முடியாது, அல்லது இது பயிற்சி செய்யாம விட முடியாது இல்லையா? ஒண்ணு பெரிய முட்டாளா இருக்கணும், இல்லைன்னா பைத்தியமா இருக்கணும். அல்லது எந்த ஒரு சாதாரண மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு
சாட்சாத் பகவானே வந்து நம்மள இந்த பௌதிக சம்சார சாகரத்துல இருந்து விடுவிச்சு வைகுண்டத்துக்கு கொண்டு போறேங்கிறார். வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஆக்சுவலி பக்தன் வந்து இன்னும் ஒருபடி மேல போய் என்ன பண்றான், ஏன் பக்தன் மேல பகவானுக்கு அவ்வளவு பிரியம் அப்படின்னு கேட்டா, சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு நமக்கு, பக்தியில உண்மையிலே ஒரு பக்தனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும். சரி, பகவான் வந்து இங்க மிருத்யு தேசாமகம் சமுத்தார்த்த மிருத்யு சம்சார சாகராத்னு சொல்றார். உன்னை பிறப்பு இறப்பு கடல்ல இருந்து விடுவிக்கிறேன், அல்லது சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜா ஆம் துவாம் சர்வ பாப்பே பியோ மோக்ஷி ஷாமி மோஷக, எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து விடுவிக்கிறேன், உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், பயப்பட வேணாம்னு சொல்றாருன்றதுக்காக பக்தன் வந்து சரி பகவான் நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவார், பகவான் நம்மளை வைகுண்டத்துக்கு கொண்டு போயிடுவார், பகவான் நம்மளை காப்பாத்திடுவார்ன்றதுக்காக பக்தன் பக்தியை பயிற்சி பண்றானான்னு கேட்டா சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இல்ல, பக்தனுடைய விருப்பம் அது கிடையாது, வைகுண்டத்துக்கு போகணும்ன்றது கிடையாது. அங்க போய் பகவானோட சாரூபியா போன்ற முக்தியில பகவான் கூட இருக்கணும்ன்றது அவனுடைய விருப்பம், அது கூட கிடையாது. பக்தனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகை துகிப்பை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டே இருக்கணும், அந்த தொண்டு மூலமா பகவானை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். அது எங்க இருக்கும், வைகுண்டத்துல இருக்குமா, பூலோகத்துல இருக்குமா, நரகத்துல இருக்குமா, சொர்க்கத்துல இருக்குமா, அது ஒரு பொருட்டே கிடையாது பக்தரை பொறுத்த வரைக்கும். பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஒரு பாடல்ல பாடுறாரு, நான் வந்து ஒரு ஒரு சிறு புழு பூச்சா கூட இருக்கிறேன், எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையே கிடையாது, எனக்கு அடுத்தது என்ன ஒரு உடல் கிடைக்கும்ன்றத பத்தி நான் கவலைப்படவே இல்லை. ஆனா இப்போ ஒரு பூச்சியா இருக்கிறேன்னா கூட அந்த பூச்சி ஒரு பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா எனக்கு அது போதும், எனக்கு அந்த வரம் கொடுங்க போதும் அப்படிங்கிறது. ஏன்னா பக்தர்கள் இருக்காங்கன்னா பகவான் நாமத்தை பாடுவாங்க, பகவான் பிரசாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பகவானுடைய கதா பகவத்கீதா பாகவதம் பேசுறதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது போதும் அப்படிங்கிறார். ஸோ பக்தனை பொறுத்த வரைக்கும் பகவான்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது, எனக்கு மோட்சம் வேணும்னு கூட எதிர்பார்க்கறது கிடையாது. அதுதான் பக்தியினுடைய மிக உயர்ந்த ஒரு விஷயம். அது வந்து இந்த உலகத்திலேயே எத்தனையோ மதங்கள் இருக்கு, இன்னைக்கு மற்ற எந்த மதங்கள்லயும் நீங்க பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த தரமான பக்தி அப்படின்னா அது இந்த சனாதன தர்மத்துல பகவானுடைய இந்த பக்தி தொண்டில மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். வைஷ்ணவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறையில மட்டும்தான் அதை நீங்க பார்க்க முடியும். இதை விட ஒரு உயர்ந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு அல்லது பக்தி அப்படின்ற விஷயத்த வேற எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? எனக்கு கிடையாது. சில ப்ரொஃபஸர், நீங்க கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பிரார்த்தனை என்ன? ஓ காட் ப்ளீஸ் கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட், பகவானே எங்களுக்கு தினசரி சாப்பாடு கொடு, அதுதான் அவங்களுடைய பிரார்த்தனை. ப்ரொஃபஸர் கேட்கிறார், உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்குன்னு வைங்க, ஒரு 2-3 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து அம்மா அப்பா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுவியா அப்படின்னு கெஞ்சி கேட்டா எப்படி இருக்கும்? அந்த குழந்தை அப்படி கேட்கறதுக்கு அவசியம் இருக்கான்னு பிரபாத் இங்க பொருளூரில் என்ன சொல்றாரு, தாய் தந்தையரின் பாதுகாப்பு இருக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப பாதுகாப்பா உணரும். அந்த குழந்தை எதை பத்தியாவது கவலைப்படுமா என்ன? எதை பத்தியும் கவலைப்பட போறது கிடையாது. என்ன நடந்தாலும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க பாத்துக்க போறாங்க. அடுத்த வேலைக்கு நமக்கு சாப்பாடு இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, நாளைக்கு உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கா, இதை பத்தி எல்லாம் ஏதாவது குழந்தை ஒரே பண்ணிட்டு இருக்குதா? எந்த குழந்தையாவது இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா? கிடையாது, கிடையாது. ஏன்னா அதுக்கு அவசியமே இல்லை. அப்ப பிரபா கேட்கிற, எதுக்கு போய் பகவான் தான் உன்னை படைச்சார், பகவான் தான் உனக்கு வயிறையும் படைச்சார், வயிற்றுக்குள்ள அந்த பசின்ற ஒரு விஷயத்தையும் அவர் தான் வச்சார், அந்த பசியை போகிறதுக்கான உணவுன்ற ஒரு விஷயத்தையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட போயிட்டு பகவானே எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டா என்னது அர்த்தம்? எதுக்கு அதை கேட்கணும்?
இருக்கிற 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல மனிதனை தவிர வேற எந்த ஜீவராசியாவது படிக்கணும், பட்டம் வாங்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த ஜீவராசியாவது செய்தான்னு பாருங்க. எதுவுமே பண்றது கிடையாது. இப்ப வேற எந்த ஜீவராசியாவது சாப்பிடாம, தூங்காம, இனப்பெருக்கம் செய்யாம, தற்காத்து கொள்ளாம வேற எந்த ஜீவராசியாவது இருக்கா? எல்லா ஜீவராசியும் அதை தான் செய்யறது. சின்ன புழு பூச்சிலிருந்து யானை வரைக்கும் எல்லா உயிர்களும் அதை பண்ணிட்டு இருக்கு. அப்போ எல்லா உயிர்களுக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுது. ப்ரொஃபஸர் ஆப்பிரிக்கா காடுகள்ல போய் பாருங்க, யானை தினசரி 100கணக்கான கிலோ எடையுள்ள உணவு சாப்பிடுது. அதுக்கு அதுதான் உணவு. அது வேணா ஏன்னா இலை கலைகளை சாப்பிடலாம், மரம் செடிகளை சாப்பிடலாம், ஆனா அதுக்கான உணவு தானே அது. அப்போ இவ்வளவு ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கிற பகவான் நமக்கு கொடுக்காம போயிடுவாரான்னு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற முட்டாள்தனம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் உழைக்கலன்னா, நான் சம்பாதிக்கலன்னா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? நான் ஈஸ்வரோக மகாம்போகி, நான் அந்த அகங்காரம் நம்மள முட்டாளாக்கிடுது, பைத்தியக்காரன் ஆகிறது. அதனாலதான் இங்க பிரபுபாத் சொல்றார், இந்த பக்தி தொண்டுல ஈடுபடும் போது பக்தன் என்ன உணர்கிறான்? பகவான் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய சேவகன் அப்படின்ற அவனுடைய உண்மையான நிலையை அவன் உணர்ந்துடுறான். ஒரு நல்ல எஜமானனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சேவகன் எப்படி ஒரு குழந்தை பெற்றோர்களுடைய பாதுகாப்புல இருக்கும்போது எதை பத்தி ஒரே பண்ணிக்கிறது இல்லையோ, அதே மாதிரிதான் ஒரு நல்ல சேவகனுக்கு எஜமானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்போது எஜமான எல்லா தேவைகளையும் பார்த்துக்கிறார் இல்லையா? இன்னைக்கு அது கலியுகத்துல எல்லாம் தலையெல்லாம் மாறி போயிருக்கு. ஆனா முன்னாடி எல்லாம் அப்படிதான் சிஸ்டம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்ல எல்லாம் இப்போ எத்தனையோ இந்த குல தொழில் செய்யறவங்க எல்லாம் பல பேர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சவர தொழில் பண்றவங்க, செலவு தொழில் பண்றவங்க, அல்லது இந்த மாதிரி பல விதமான தொழில் செய்யறவங்க எல்லாம் அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் செஞ்ச உடனெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனா வருஷம் வருஷம் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவங்க விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அரிசியோ அல்லது கம்பு, ராகி என்ன அறுவடை செய்யறாங்களோ அதுல ஒரு பங்கு இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு எவ்வளவுன்னு ஒரு பங்கு கொடுப்பாங்க. அவங்க பராமரிப்புக்கு அவங்கள அப்படிதான் பராமரிப்பாங்க அந்த ஊர் ஜனங்கள். அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் நடக்குது, ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த திருமணத்துக்கு தேவையான அந்த எல்லா வசதிகளையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிதான் சிஸ்டம் இருந்தது. அதுதான் வர்ணாசிரம தர்மம். காலப்போக்கில் அது மாறிடுச்சு, அது வேற. ஆனா இறைவனுடைய ஏற்பாடு அப்படி இருக்கு. எல்லாரும் எல்லாரையும் பராமரிச்சுக்கிறதுக்கான பகவானுடைய திட்டம் மிக அருமையான ஒரு திட்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நாளடைவுல நம்ம வளர்ச்சி அடைகிறோன்ற பேர்ல பகவானுடைய திட்டத்தை உணராம, நம்முடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்னன்றதை நம்ம உணராம எல்லாம் நம்மளால செய்யணும், நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் செய்யறோம் அப்படின்ற நான்ற அந்த அகங்காரத்தோட எல்லா அபத்தத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பக்தி அப்படின்னு வரும்போது நம்ம பகவானை சார்ந்து இருக்கணும். பகவானுடைய படைப்புல இருக்கிற நம்ம பகவானுடைய சேவகனா இருந்து செயல்படுறதுனால மட்டுமே தான் நம்முடைய இயற்கையான நிலையான நம்முடைய ஸ்வரூப நிலையை நம்ம அடைய முடியும். அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்றத பக்தியில மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேற எந்த வழிமுறையும் நமக்கு அந்த புரிதலை கொடுக்காது. அதனாலதான் இந்த பக்தி மிக உயர்வான நிலையில இருக்கு. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய்.